அவர் வந்து கேட்டார், ஆண்டவரே நரகத்தை எனக்கு கொண்டு காமிங்கன்னு சொல்லி. அப்ப ரொம்ப ஜெபிச்ச பிறகு ஒரு நாள் ஆண்டவர் சரி வா நான் கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் அவர் அழைச்சிட்டு போனாராம். அக்னி கடல், அப்படியே அக்னி கொந்தளிக்குது, அலைகள் வருதில்ல எங்க கரையில. கடலுக்கு உள்ள போனா அமைதியா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கடல உள்ள போனாமே கரையில தான் அலை இருக்கும். ஆனா அக்னி கடல்ல எங்க அப்படியே அலை எழும்பிக்கிட்டே இருக்கான், அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கிற அக்னி. அப்படியே அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கதறாங்களாம். சத்தம் கேக்குது, கதறுகிற சத்தம், பெருமூச்சு சத்தம், அப்படியே புலம்புறாங்க, கதறாங்க. அப்படி சத்தம். ஏன்னா அந்த கடலுக்குள்ள போட்டுட்டா கால் நிக்க முடியாது, தர கிடையாது, அப்படியே மிதக்கணும். அந்த அலை அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும். யோசித்து பாருங்க, ஒரு நிமிஷம் கூட இளைப்பாறுதல் இருக்க முடியாது. அப்படியே அக்கனி கடல் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சில இடத்துல பாறை மாதிரி அப்படி இருக்கிறான். சிலர் வந்து அந்த பாறை விளையாவது கொஞ்சம் இளைப்பாறலான்னு பிடிச்சா அந்த அக்கனி அந்த அலைகள் வந்து அப்படியே நாக்க மாதிரி சுருட்டி உள்ள இழுக்கிறதாம். இதெல்லாம் பார்த்து அப்படியே கலங்கி கொண்டு இப்படியா நரகத்துல ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்குறான், ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குறான். என்னடா அது என் பேரை சொல்லி யார கூப்பிடுறான்? இயேசு. இவங்களை நிக்கிறாங்க. அந்த நரகத்துல இருந்து ஒரு கூப்பிடுறா, ஜீவானந்தம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா இங்க இருந்து ஒரு ஆள் என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே கவனிச்சு பாக்குறாராம். ரொம்ப கவனிச்சு பார்த்தா ரெண்டாவது முறை ஜீவானந்தம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்க. யாரு நீ பார்த்தா அப்படி சொந்தக்காரர், அப்படி நெருங்கின உறவினர். அவர் சொல்றார், ஜீவானந்தம் இங்க வந்துராத, இங்க வந்துராத, நரகத்துல நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம், இங்க வந்துராத, இயேசுவை பிடிச்சுக்க, இயேசுவை பிடிச்சுக்க, ஜீவானந்தம் இங்க வந்துராதன்னு சொல்லி சத்தமிட்டாராம். அந்த காட்சி தான் ஜீவானந்தம் பெறதுக்குள்ள ஆத்ம பாரத்தை கொண்டு வந்தது. சாகும் வரைக்கும் ஆத்மாக்களுக்காக அழுது அழுது ஜெபிச்சு கிராம சுவிசேஷ அறிவிக்க காரணம் அந்த ஆத்ம பாரம். என் ஜன ஒருத்தரும் இந்த நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதே, என்னை வேற நோக்கம் கிடையாதுங்க. இதுதான் நோக்கம், இதுதான் காரியம். அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதி இருக்கிறான். இல்லாட்டா நரகத்தில் அழிஞ்சிருவீங்க ஐயா. அது நித்திய நரகம் ஐயா. இயேசு சொல்லி இருக்கிறார் ஐயா. இது உங்களை பயப்படுத்துவதற்கு அல்ல, இதான் உண்மை. அதுக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியும் பைபிள் சொல்லுதுங்க. இயேசு என்கிற அவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பாக்கியம், அந்த சந்தோஷம்